Hi everyone, me Ezhilarasi Jaipandian. This video deals with 10th standard science. The topic is laws of motion. 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்திலிருந்து இயக்க விதிகள் அப்படிங்கிற தலைப்பிலிருந்து ஒரு சில விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ரெடியூஸ்டு சிலபஸாக என்னென்ன இருக்கோ அந்த டாபிக்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ முதல்ல உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃபோர்ஸ் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு டெய்லி லைஃப்பில் எப்படி தெரியும், விசை அப்படிங்கிறது நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் நம்ம எப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், எப்படி தெரியுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் தட் ரெஸ்ட்னா என்ன, மோஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ மோஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது சர்க்குலேட்டரி லீனியர் மோஷன், சர்க்குலர் மோஷன், ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம டெய்லி லைஃப்பில் பார்த்துட்ருக்குறோம். ஏற்கனவே ப்ரீவியஸ் 9th ஸ்டாண்டர்ட்லேயும் நீங்கள் இதெல்லாம் படிச்சிருக்கிறீங்க. இப்போ இந்த டாப்பிக்கில் இன் யுவர் 10th ஸ்டாண்டர்ட் படித்த விஷயங்களே கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் நீங்கள் படிச்சிருப்பீங்க, வெலாசிட்டி, அக்ஸலரேஷன் இது எல்லாமே நீங்கள் படித்தது தான். இருந்தாலும் இந்த டாப்பிக்கில் லாஸ் ஆஃப் மோஷனில் அது எப்படி ரிலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க, கொஞ்சம் டெரிவேஷன்ஸோட. ஸோ புஷ் ஆர் புல் அப்படிங்கிறதுனுடைய மூவிங் அப்படிங்கிறத நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படி சொன்னால் அந்த ஆப்ஜெக்ட்டு அதனுடைய மூமெண்ட்ஸு ஆர் மூவிங்கில் இருக்கக்கூடியது, ரெஸ்ட்டில் வரக்கூடியது, அப்படி இருக்கக்கூடியதை வந்து எப்படி வரும்னா ஃபோர்ஸ் மூலமாக தான் வரும். இப்போ ஒரு பால் இருக்குது, அந்த பால் வந்து ஒரு டேபிள் மேலே இருக்குது அப்படின்னா நம்ம டேபிள் மேலே அதை பார்த்துட்டே இருந்தோன்னா அது டேபிள் மேலே அப்படியே தான் இருக்கும். பிகாஸ் தட் போர்ஷன் இஸ் இன் ரெஸ்ட் போர்ஷனில் அது இருக்குது. இப்போ சம்மர் ஃபோர்ஸ் எதாவது நம்ம அதை கொடுக்குறோம், கையில் தள்ளுறோம், இல்லை எதாவது வச்சு நம்ம தட்டி விடுறோம் அப்படின்னா அந்த பால் அங்கேருந்து டேபிள் மேலேருந்து என்ன பண்ணுது, மூவ் பண்ணுது. அப்போ அந்த மூவ் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸாக வெளிலேருந்து கொடுக்குறோம். அதுதான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், வெளிலேருந்து நம்ம கொடுக்கக்கூடிய விசை. ஸோ இப்படி ஃபோர்ஸ் அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டில் உங்களுக்கு அந்த பேசிக்காக என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மெயினாக சர் ஐசக் நியூட்டன் வந்து ஃபோர்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அவருடைய லாஸ் மூலமாக. ஸோ அந்த லாஸ் எல்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறதுக்கு முன்னே ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் அப்படிங்கிறதுல நேச்சுரல் மோஷன் அண்ட் தென் வயலண்ட் மோஷன் அப்படிங்கிறது என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நேச்சுரல் மோஷன் அப்படின்னா இப்போ வெளியிலேருந்து அது வந்து ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது தான் நேச்சுரல் மோஷன். இப்போது எர்த் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது, சன் அதை ரொட்டேட் பண்ணிட்டு வருது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வெளிலேருந்து யாரும் எர்த்தை வந்து மூவ் பண்ணலை, வெளிலேருந்து ஃபோர்ஸ் யாரும் கொடுக்கலை. ஸோ அந்த மோஷன் நம்ம எப்படி அப்படின்னா நேச்சுரல் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணி கிடையாது, இண்டிபெண்ட்டாக தான் இருக்குது. அண்ட் தென் வயலண்ட் மோஷன் அப்படின்னு சொல்லும்போது நேச்சுரலாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். தட் மீன்ஸ் இப்போ ஒரு ரெஸ்ட்டில் இருந்து மோஷன் பொசிஷனுக்கு போகிறதோ அல்லது மோஷன் பொசிஷன்லேருந்து ரெஸ்ட் பொசிஷனுக்கு வரதோ அப்படி இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா வயலண்ட் மோஷன். பிகாஸ் அது என்ன பண்ணுதுன்னா ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இந்த ரெண்டு விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறாங்க. ஆஃப்டர் தட் கலீலியோனுடைய ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கலீலியோ ப்ரொப்போஸ்ட் டு மோஷன் அண்ட் இனர்ஷியா ஆஃப் பாடிஸை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கலீலியோ உங்களுக்கு என்ன மென்ஷன் பண்ணுறாருனா இயக்கம் மற்றும் நிலைமம், அதை பற்றின விஷயங்களை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு பாடி ரெஸ்ட்டில் இருக்குது அல்லது ஓய்வில் இருக்குது அல்லது இயக்கத்தில் இருக்குது அப்படின்னா அதனுடைய மூமெண்ட்ஸ் அப்படியே தான் இருக்கும். இயக்கத்தில் இருந்தாலும் சரி, ரெஸ்ட்டில் இருந்தாலும் சரி. இஃப் யூ கன்சிடர் பாடி இன் earth state of rest or the state of uniform motion, it won't change itself. அதுவாகவே அதனுடைய விஷயத்தை மாற்றிக்காது. அதே போல் செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பாடி இன் அ மோஷன் will continue to be in the same state of motion as long as no external force is applied. இப்போது அந்த பாடி வந்து ரெஸ்ட் பொசிஷன்லேயோ அல்லது மோஷன் பொசிஷன்லேயோ இருக்குது அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்காத வரைக்கும் அது என்ன பண்ணுது, அதே பொசிஷனில் தான் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது அப்படிங்கிறது தான் செகண்ட் பாயிண்ட்டாக அவர் சொல்கிறாரு.
ஆஃப்டர் த தேர்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, when a force is applied on a body, they resist any change in their state. This property of bodies is called inertia. ஸோ ஒரு பாடி ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கன்சிடர் பண்ணுறோம், அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குது ஆர் மோஷனில் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, நம்ம வந்து வெளில இருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோன்னா அந்த ஃபோர்ஸை வந்து அது என்ன பண்ணோம் அப்படின்னா அப்போஸ் பண்ண ட்ரை பண்ணோம். அந்த பொசிஷன்லேருந்து நான் மாற மாட்டேன், ரெஸ்ட்டில் இருந்தால் ரெஸ்ட்டில் தான் இருப்பேன், ஃபோர்ஸில் மூமெண்ட்ஸில் இருந்ததுன்னா மோஷனில் இருந்ததுன்னா மோஷன் பொசிஷனில் தான் இருப்பேன்னு தான் அது ட்ரை பண்ணுமே தவிர, அப்போ அதனுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறத அது காமிக்க ஆரம்பிக்கும். அதுதான் வந்து இனர்ஷியா அப்படின்னு சொல்கிறாங்க, நிலைமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பொருள் மேலே விசையினுடைய தாக்கம் இருக்கும்போது அதனுடைய நிலை மாற்றத்தை அது என்ன பண்ணுன்னா மேக்ஸிமம் தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். அப்படி இருக்கக்கூடிய அந்த தன்மை தான் என்ன சொல்கிறாங்கன்னா நிலைமம். அதே போல் ஒரு வேக்யூம் பிளேஸில் நின்றுட்டு நம்ம வந்து வேறு வேறு வெயிட் இருக்கக்கூடிய 2 ஆப்ஜெக்ட், இதெல்லாம் 6th நீங்கள் படித்தது தான். ஒரு ஹைட்டான ஒரு பிளேஸ்லேருந்து நம்ம அந்த ஆப்ஜெக்ட்ஸை போடுறோம் அப்படின்னா, வேக்யூம் பிளேஸில் இருந்து போட்டோன்னா வேறு வேறு வெயிட் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட்ஸ் சேம் டைமில் ஏர்த்தை வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிறதும், இல்லை வேக்யூம் இல்லாமல் ஏர் இருக்கக்கூடிய பிளேஸில் நம்ம அதை போட்டோம் அப்படின்னு சொன்னால் வெயிட் அதிகமாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்லேயும் வெயிட் கம்மியாக இருக்கிற ஆப்ஜெக்ட் செகண்டும் வந்து ஏர்த்தை ரீச் ஆகும் வேறு வேறு டைமிங்ஸில் அப்படிங்கிறத கலீலியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். ஸோ இந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு ஃபோர்ஸ் அண்ட் மோஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இனர்ஷியா அப்படின்னு சொல்லும்போது டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு இனர்ஷியா டெஃபினிஷனை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எனி பாடி would like to continue to be in its state of rest or the state of motion, this is known as inertia. இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கருதுகிறோம், கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டு அதன் மேலே ஒரு புறவிசை செயல்படாத வரைக்கும் அது என்ன பண்ணோம், அதனுடைய பொசிஷன்லேயே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். அது ஓய்வு நிலைன்னா ஓய்வு நிலை, இயக்க நிலைனா இயக்க நிலை. அப்படி அதனுடைய நிலையை மாற்றுவதற்கு அது என்ன பண்ணுது, எதிர்க்குது இல்லையா, அந்த தன்மையை தான் நிலைமம், இனர்ஷியா அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறதுல நிலைமத்தினுடைய வகைகளில் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன் அண்ட் தென் இனர்ஷியா ஆஃப் டிரெக்ஷன். ஓய்வில் நிலைமம், இயக்கத்தில் நிலைமம், திசையில் நிலைமம் அப்படின்னு நிலைமத்தை 3 வகையாக பிரிக்கிறாங்க. வகைகள் கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரியணும். இது ரொம்ப முக்கியமானது. இனர்ஷியாங்கிறது நிலைமம்ங்கிறது மிக முக்கியமானது. அதுக்கான நிலைமத்தினுடைய வகைகள் கொடுத்து அந்த நிலைமத்திற்கான எடுத்துக்காட்டுகளும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா இது. டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியாவோட எக்ஸாம்பிளும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டுங்கிறதுல அந்த பாடி வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்கும். அந்த ரெஸ்ட்டில் இருக்கிற பொசிஷன்லேருந்து அது சேஞ்ச் ஆகிறதுக்கு என்ன பண்ணாது, ட்ரை பண்ணாது. அதான் வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் இஸ் கால்ட் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். அதாவது நிலையாக இருக்கிற ஒரு பொருளும் தனது ஓய்வு நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு, அதுதான் வந்து ஓய்வில் நிலைமம். இதுக்கு ஓய்வில் நிலைமம்க்கு இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, when you vigorously shake the branches of a tree, some of leaves and fruits are detached and they fall down. இப்போது ஒரு மரத்தை நம்ம ஷேக் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இலைகளும் காயோ பழங்களோ கீழே விழறதுக்கு ட்ரை பண்ணோம் இல்லையா ஷேக் பண்ணும்போது. அப்போ அது வந்து ரெஸ்ட்டில் தான் இருந்தது. நம்ம வெளிலேருந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அது என்ன பண்ணுது, கீழே வேறு வழி இல்லாமல் கீழே விழுது. அதுதான் வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. இனர்ஷியா ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லும்போது த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி டு சேஞ்ச் இட் ஸ்டேட்ஸ் ஆஃப் மோஷன் இஸ் கால்டு இனர்ஷியா ஆஃப் மோஷன். அதனுடைய இயக்க நிலை அப்படிங்கிறத மாற்றத்தை எதிர்க்கக்கூடிய பண்பு, அதுதான் வந்து இயக்கத்தில் நிலைமம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இயக்கத்தில் நிலைமம்க்கு எக்ஸாம்பிளை, இப்போ ஒரு அத்லெட் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடி வராரு, ஓடி வரும்போது கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு ஜம்ப் பண்ணுவார். அப்படி ஜம்ப் பண்ணும்போது அந்த லாங் ஜம்ப் அப்படிங்கிறத பண்ணும்போது அதனுடைய பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஃபாஸ்ட்டாக ஓடி வரும்போது அவருடைய பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் மோஷனில் இருக்குது. அப்போது அவர் மோஷன் பொசிஷன்லேருந்து ரெஸ்ட் பொசிஷனுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஜம்ப் பண்ணுறாரு. ஸோ அந்த எக்ஸாம்பிள் வந்து இனர்ஷியா ஆஃப் மோஷன் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் தேர்ட் ஒன் இஸ் இனர்ஷியா ஆஃப் டிரெக்ஷன். த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி டு சேஞ்ச் இட்ஸ் direction of motion and it's called the inertia of direction. When you make a sharp turn while driving a car, you tend to lean sideways. இப்போ நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்போது பார்த்தோன்னா கார்லேயோ பஸ்லேயோ ட்ராவல் பண்ணும்போது ஒரு
டர்ன் பண்ணுறோம், யூ டர்ன் மாதிரி பெண்ட் பண்ணுற இடத்துல டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுடைய பொசிஷன் ஸ்ட்ரைட்டான அந்த பொசிஷன்லேருந்து ஆப்போசிட்டில் வந்து சேஞ்ச் ஆகிறது நீங்கள் ரியலைஸ் பண்ணலாம். அதுதான் வந்து திசையில் நிலைமம்க்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க, இனர்ஷியா ஆஃப் டிரெக்ஷன். ஸோ இது உங்களுக்கு சிம்பிள் ஒன் தான். வாட் இஸ் மீன் பை இனர்ஷியா, டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா அண்ட் தென் எக்ஸாம்பிள் ஆஃப் இனர்ஷியாங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் லீனியர் மொமெண்டம், நேர்கோட்டு உந்தம். லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லும்போது P is equal to mv. That means the product of mass and velocity of a moving body gives the magnitude of linear momentum. இது சிம்பிளாக நீங்கள் நினைவில் வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போவுமே எழுதலாம். ஸோ லீனியர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ வெலாசிட்டி. ஸோ P is equal to mv. நேர்கோட்டு உந்தம் அப்படின்னு சொல்லும்போது உந்தம்க்கு நம்ம சிம்பிளாக P அப்படிங்கிறத ஸ்மால் p யூஸ் பண்ணுவோம். அது நிறை மற்றும் திசைவேகத்தினுடைய பெருக்கற்பலன், அதாவது m இன்ட்டு v. ஸோ P is equal to mv அப்படிங்கிறது தான் உந்தத்தினுடைய வரையறை. இந்த உந்தம் அப்படின்னு சொல்லும்பொழுது எண் மதிப்பாலையும் நம்ம வந்து அதை அளவிடலாம். என்னுடைய SI அலகு, CGS அலகு ரெண்டுமே கொடுத்துருக்குறாங்க, 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ SI அலகும் CGS அலகும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி படிச்சுக்கோங்க, முக்கியமானது அது. நேர்கோட்டு உந்தம் மற்றும் அண்ட் தென் லீனியர் மொமெண்டம். அண்ட் தென் நெக்ஸ்ட் டாபிக் நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன். நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் அப்படிங்கிறதுல ஆல்ரெடி நம்ம படித்த விஷயங்கள் தான். என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் வந்து அதனுடைய பொசிஷன் எந்த பொசிஷனாலும் சரி, ரெஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் மோஷன், அது என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. அண்ட் தென் த ஸ்ட்ரெயிட் லைன் அன்லெஸ் இட் இஸ் ஆக்டட் அப்பான் பை சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அதனுடைய பொசிஷன்லேருந்து அது என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. அப்படிங்கிறது தான் நியூட்டனுடைய முதல் விதி. இப்போ எந்த ஒரு பொருள் நம்ம எடுத்துக்கிட்டாலும் புறவிசை எதுவும் செயல்படலைன்னா அது அதனுடைய ஓய்வு நிலை அல்லது சீரான இயக்க நிலையில் இயங்கி கொண்டிருக்கும் போது நேர்கோட்டு நிலையிலே தொடர்ந்து என்ன பண்ணோம் இருக்கும் அப்படிங்கிறது தான் நியூட்டனுடைய முதல் விதி குறிப்பிடுது. இதில் மெயினாக ஃபோர்ஸ் பற்றி சொல்கிறாங்க. ஸோ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இட் ப்ரொடியூசஸ் ஆர் ட்ரைஸ் டு ப்ரொடியூஸ் த மோஷன் ஆஃப் அ ஸ்டாட்டிக் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் செகண்ட் ஒன் ஸ்டாப்ஸ் ஆர் ட்ரைஸ் டு ஸ்டாப் அ மூவிங் பாடி. தேர்ட் ஒன் சேஞ்ச் அண்ட் ட்ரைஸ் டு சேஞ்ச் த டிரெக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் அ மூவிங் பாடி அப்படி சொல்கிறாங்க. விசை அப்படின்னு சொல்லும்போது முதல் பாயிண்ட்டாக ஓய்வில் இருக்கக்கூடிய பொருள் இயக்கத்திற்கு அல்லது இயக்க முயற்சிப்பதற்கான செயல். இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருள் தொடர்ந்து இயங்கி நிறுத்த அல்லது நிறுத்த முயற்சிப்பதற்கான செயல். இயங்கி கொண்டிருக்க பொருளுடைய திசை மாற்ற அல்லது மாற்ற முயற்சிக்கின்ற செயல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து விசை அப்படிங்கிறதுனுடைய முழுமையான விளக்கமாக இருக்கும். அண்ட் தென் இப்போ ஒரு விசைன்னு சொல்லும்போது, ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது விசைக்கு ரெண்டுமே உண்டு. சின்ன கிளாஸில் வந்து சொல்கிற விஷயந்தான் வெக்டர் குவான்டிட்டி. ஸோ வெக்டர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறது ஏன்னா மேக்னெட்டியூடும் டிரெக்ஷனும் அதுக்கு இருக்குது ஃபோர்ஸுக்கு. ஏன்னா இந்த திசையில் தான் போகுது, இதுக்கு இவ்வளோ கிலோமீட்டர் திசையில் கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்குது அப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோன்னா அது கண்டிப்பாக மேக்னிடியூட் இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ மேக்னிடியூடும் டிரெக்ஷனும் எண் மதிப்பும் திசையும் இருந்ததுன்னா அப்படி இருக்கக்கூடியதை நம்ம என்ன குவான்டிட்டியில் குறிப்பிடுவோம்னா வெக்டர் குவான்டிட்டியில் குறிப்பிடுவோம். இது ஒரு வெக்டர் அளவு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அண்ட் தென் விசையினுடைய வகைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் லைக் parallel ஃபோர்ஸஸ் அண்ட் தென் அன்லைக் parallel ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறாங்க. ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸ், இது மூணுத்துக்கும் சேர்த்த மாதிரி இந்த டயக்ராம் வச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். See, in this diagram it will explain the first diagram explain that parallel forces are acting in the same direction. இதில் பார்த்தோன்னா அந்த F1 அண்ட் F2 ரெண்டும் பாருங்கள் சேம் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. ஸோ அப்போ அதனுடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா F net force is equal to F1 + F2 இருக்கும். அது வந்து ஈக்குவலாக இருந்தாலும் சரி அன்ஈக்குவலாக இருந்தாலும் சரி, லைக் ஆர் அன்லைக் parallel forces. ஏன்னா அது பேரலாக இருந்தால் போதும். அண்ட் தென் செகண்ட் பார்த்திங்கன்னா parallel unequal forces are acting in the opposite direction. Parallel and then unequal forces acting in opposite. That means for F1 ஒரு டைரக்ஷன்லேயும் F2 வேறு அனதர் டைரக்ஷன்லேயும் மூவ் ஆகும்போது நெட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா F net is equal to F1 - F2 or F2 - F1. எதில் வந்து ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், கம்மியாக இருக்கக்கூடிய ஃபோர்ஸை மைனஸ் பண்ணணும். அதுதான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்றாங்க. அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால்
parallel equal forces are acting in opposite direction in the same line of action. சேம் லைனில் இருக்கும்போது அதை எப்படி மென்ஷன் பண்ணுவோன்னா F1 இஸ் ஈக்குவல் டு F2வாக இருக்கும். ஸோ F net இஸ் ஈக்குவல் டு 0. இந்த 3 பாயிண்ட்ஸையும் நீங்கள் படிச்சிங்கனாலே லைக் அன்லைக் parallel forces அண்ட் தென் ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட் டாபிக் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன். இப்போ இது உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போது ஒரே ஒத்த இணை விசை ஒரே திசையில் செயல்படும் போது நம்மளுக்கு வந்து தொகுப்பயன் விசை என்ன, விசையினுடைய செயல்பாடு சமமற்ற மதிப்புகளாக இருந்து ஆப்போசிட்டில் எதிரெதிர் திசையில் இருந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன, அண்ட் தென் சமமான எதிரெதிர் திசையில் ஒரே நேரத்தில் ஒரு நேர்கோட்டில் செயல்பட்டதுன்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறது இதை வச்சு நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன். நியூட்டனுடைய இரண்டாம் இயக்க விதி. ஸோ நியூட்டனுடைய இரண்டாம் இயக்க விதி அப்படின்னு சொல்லும்போது ஒரு பொருள் நம்ம கருதுகிறோம், அந்த பொருள் மீது செயல்படக்கூடிய விசை அந்த பொருளினுடைய உந்த மாறுபாட்டிற்கு வீதத்திற்கு நேர்த்தகவில் இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அது என்னது? இஃப் யூ கன்சிடர் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒன் of a body, and the change in momentum takes place in direction of the force. இதை வந்து நியூட்டன் செகண்ட் லாவை எப்படியும் சொல்லலாம்னா லா ஆஃப் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். விசையின் விதி, லா ஆஃப் ஃபோர்ஸ், விசையின் விதி அப்படின்னு சொல்லலாம். இதை சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இஃப் யூ கன்சிடர் இனிஷியல் மொமெண்டம், நம்ம இனிஷியல் மொமெண்டம் அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கலாம்னா PI அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு ஃபோர்ஸ் நம்ம வந்து கொடுக்கும்போது அதனுடைய வெலாசிட்டி அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வெலாசிட்டியை இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம 2 டைப்ஸாக பிரிக்கலாம். இனிஷியல் வெலாசிட்டி அண்ட் ஃபைனல் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம 2 டைப்ஸாக பிரிக்கலாம். அதில் பார்த்தோன்னா இனிஷியல் வெலாசிட்டி அப்படிங்கிறத U அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம், இனிஷியல் ஸ்பீட் ஆர் இனிஷியல் வெலாசிட்டி. ஃபைனல் வெலாசிட்டி அப்படிங்கிறது Vன்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ அப்படி நம்ம பண்ணும்போது இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் த பாடின்னு சொல்லும்போது காமன் ஃபார்ம்லாம் உங்களுக்கு தெரியும், P is equal to mv. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி மொமெண்டம் ஆஃப் த பாடி PI is equal to mu, ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் த பாடி PF is equal to mv. ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் delta P is equal to PF minus PI, which is mean it mv minus mu, mv minus mu. ஸோ இப்போ இந்த இயக்க விதி எதுக்கு நேர்த்தாவில் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ F is directly proportional to the linear momentum divided by time. So change in momentum by time. So F is directly proportional to mv minus mu by t. இதில் காமன் m இருக்குது. ஸோ m வெளில எடுத்துட்டிங்கன்னா m of v minus u by tன்னு வரும். ஆல்ரெடி ப்ரொபோஷனல் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சின்ன கிளாஸ்லேயே சொல்லியிருப்பாங்க, இஸ் ஈக்குவல் டு போடணும் அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ ஒன்று நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படிங்கிறது தான் K. ஸோ K இன்ட்டு M இன்ட்டு V மைனஸ் U பை T அப்படின்னு நம்மளுக்கு இருக்குது. இதில் V மைனஸ் U பை T அப்படிங்கிறத நம்ம வந்து A அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸோ திஸ் ஈக்குவேஷன் will become F is equal to M into Vன்னு கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ K is the constant value, அதுக்கு நம்ம Kக்கு 1ன்னு கொடுத்துடலாம். ஸோ F is equal to MA. முடுக்கம் is equal to திசைவேக மாற்றம் by காலம். ஸோ விசை is equal to நிறை into முடுக்கம் அப்படின்னு கிடைக்குது. ஸோ F is equal to mass into acceleration. This is very very important question for detail answer. இதை வந்து எந்த பப்ளிக் பேப்பர்லேயுமே நெக்லெக்ட் பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம். இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின். இது செகண்ட் லாவில் இந்த சிம்பிள் டெரிவேஷன். இது உங்களுக்கு இந்த டெரிவேஷனாக நீங்கள் படிக்கிறது கொஞ்சம் 9th கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. இந்த 10th இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் கூட கொடுத்துருக்குறாங்க, ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் அவ்வளோதான். ஸோ இது வந்து நான் கண்டிப்பாக வரும், அதனால் நான் இதை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இதிலே என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் தென் டெஃபினிஷன் ஆஃப் 1 நியூட்டன், டெஃபினிஷன் ஆஃப் 1 டைன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனுடைய வேல்யூஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் மெமரி பண்ணிட்டீங்கன்னா 1 மார்க் 2 மார்க்ஸ்க்கு அது எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஹிண்ட்ஸ் எடுக்கும்போதே இப்போ 1 லெசனில் 1 டாபிக் நீங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு இப்போ இந்த பேஜ் படிக்கிறீங்கன்னா அந்த பேஜில்
எத்தனை 1 மார்க் இருக்கோ அந்த 1 மார்க் 1 லெசன் எழுதுறீங்களா, லெசனுடைய டாபிக் போட்டுட்டு 1 மார்க் எத்தனை இருக்குது, 2 மார்க்ஸ் எத்தனை இருக்குது, நீங்களே அனலைஸ் பண்ணி எழுதிட்டிங்கன்னா எக்ஸாமுக்கு உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை கோத்ரூ மட்டும் பண்ணால் போதும். இப்படி நீங்கள் எல்லாமே பேஜ் வைஸ் திருப்பணுன்ற அவசியம் கூட கிடையாது. ஸோ படிக்கும்போது தரவாக படிக்கிறதுங்கிறது நீங்கள் பேஜ் வைஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் இன் யுவர் ப்ரிப்பரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். ஸோ ஆல்ரெடி தேர்ட் லா ஆஃப் மோஷன் அப்படிங்கிறது எல்லோரும் டெய்லி நம்ம வந்து படிச்சுட்ருக்கிற தெரிஞ்சிட்ருக்கிற ஒரு விஷயந்தான். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். தே ஆல்வேஸ் ஆக்ட் ஆன் 2 டிஃப்ரெண்ட் பாடிஸ். இப்போ எந்த ஒரு புறவிசையும் செயல்படலைன்னா அந்த பொருள் மேலே அது தொடர்ந்து அதனுடைய ஓய்வு நிலையில் இருக்கும் அல்லது இயக்க நிலையில் இருக்குன்றது முதல் விதியில் சொன்னாங்க. 2வது விதியில் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்த்தகவல் இருக்குன்னு சொன்னாங்க. 3ஆம் விதியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா அந்த ஒரு விசைக்கும் அதுக்கு சமமான எதிர்விசை அப்படிங்கிறது இருக்கும். அந்த விசையும் எதிர் விசையும் எப்போதும் இருவேறு பொருள் மீது செயல்படும் அப்படிங்கிறது தான் நியூட்டனுடைய 3ஆம் இயக்க விதி அப்படிங்கிறது குறிப்பிடுது. ஸோ இது ரொம்ப முக்கியமான டெஃபினிஷன் இது. எஃப்ஏங்கிறது முதல் பொருள் அப்படின்னும் எஃபிங்கிறது 2வது பொருள்னும் நம்ம கருதணும் அப்படின்னா, எஃப்ஏ ஆக்ட் ரியாக்ட் அப்படின்னு நம்ம கருதணும்னா எஃப்பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப்ஏ அப்படின்னும் ஆர் எஃப்ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப்பி அப்படின்னும் நம்ம எழுதலாம். ஸோ தேர்டில் எழுதும்போது இதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். எக்ஸாம்பிள்ஸ் ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த 3 எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. அந்த பறவை பறக்கக்கூடியது, அண்ட் தென் ஸ்விம்மிங்கில் அந்த பர்சன் வந்து கையை பின்னால் தள்ளும்போது அவருடைய பாடி வந்து வாட்டரில் முன்னால் போகும், அது புஷ் பண்ணிட்டு போகிறது. அண்ட் தென் ஒரு புல்லட்டு கன் யூஸ் பண்ணும்போது அந்த கன் நம்ம வச்சுருக்குறோம், அதனுடைய காயில் வந்து பேக்வேர்ட்ஸில் வரும், புல்லட் வந்து ஃபார்வேர்டில் போகுது. ஸோ ஆக்ஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 3 எக்ஸாம்பிள்ஸும் முக்கியமானது. எக்ஸாம்பிளில் கேட்கக்கூடிய கேள்வி தான். அடுத்ததாக ராக்கெட் ப்ரொபல்ஷன்ஸ். ராக்கெட் ப்ரொபல்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ராக்கெட் ப்ரொபல்ஷனில் வெரி சிம்பிள் ஒன், நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறாங்க. அதை கண்டிப்பாக எல்லோரும் படிச்சுக்கோங்க. 1 மார்க்கில் அதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸு. ஸோ நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம படிக்கிறோம். அதனுடைய பேசிஸில் தான் ராக்கெட் அப்படிங்கிறது மூவ் ஆகுது. ஸோ இஃப் யூ கன்சிடர் ராக்கெட் வந்து அதனுடைய ஃபோர்ஸில் மேலே போகும்போது ஃபியூல் எவ்வளோ இருக்கோ அந்த ஃபியூலோட அதனுடைய மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது போயிட்டே இருக்கும். ஃபியூல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆக அங்கே என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்பீடுக்கு ஏற்றவாறு ஒரு ஹியூஜ் மொமெண்டம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா க்ரியேட் ஆகிடும். அப்படி க்ரியேட் ஆகும்போது மொமெண்டம் அப்படிங்கிறதும் அங்கே இருக்குது. ஸோ அந்த ராக்கெட்டினுடைய மூமெண்ட்ஸு ஸ்பீட் அப்படிங்கிறதும் அதில் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த ராக்கெட்டினுடைய மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நியூட்டன்ஸுடைய தேர்ட் லா வச்சு அதனுடைய மூமெண்ட்ஸ் இருக்கும். நியூட்டன்ஸுடைய தேர்ட் லா என்ன சொல்லுது, ஆக்டுக்கு ரியாக்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ எந்த அளவுக்கு அது ஃபோர்ஸாக முன்னால் போச்சோ அந்த அளவுக்கு அதனுடைய ஃபோர்ஸ் வந்து கீழே இருந்து அதுக்கு வந்து மொமெண்டம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ராக்கெட் ப்ரொபல்ஷனில் சொல்கிறாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது பர்டிகுலர் ஸ்பீடில் அது போகும்போது ஏர்த்லேருந்து அந்த ஸ்பீட் அப்படிங்கிறது எஸ்கேப் ஆகிடும். அப்படி எஸ்கேப் ஆகும்போது கிராவிடேஷன் அப்படிங்கிறது அந்த ராக்கெட்டுக்கு தேவை கிடையாது. அப்படி இருந்ததுன்னா அது என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த எஸ்கேப் வெலாசிட்டி அப்படிங்கிறது தான் இந்த ராக்கெட் ஏவுதல் நிகழ்வில் நம்ம தெரிஞ்சுக்கிறது. விடுபடு வேகம், எஸ்கேப் ஸ்பீடு அப்படின்னு தமிழ் மீடியமில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ராக்கெட் ஏவுதல் நிகழ்வுங்கிறது வெரி சிம்பிள் ஒன். நியூட்டனுடைய 3ஆம் விதியினுடைய அடிப்படையில் செயல்படுது. எந்த அளவுக்கு அதுக்கு வந்து நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து முன்னோக்கி செயல்படுதோ அதே அளவுக்கு அந்த ஃபோர்ஸினுடைய வேகம் அப்படிங்கிறது அந்த ராக்கெட்டில் செயல்படும் பின்னோக்கி. அதை வச்சு தான் அந்த ராக்கெட்டினுடைய மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக மாஸ் அண்ட் வெயிட், நிறை மற்றும் எடை அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. மாஸுங்கிறது ஆல்ரெடி தெரிஞ்சது தான். மாஸ் இஸ் த பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ பாடி. நிறைங்கிறது நம்ம எந்த பொருள் கருதுகிறோமோ அதனுடைய அடிப்படை பண்பு. ஸோ இதை டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் அ பாடி. எந்த பாடி இருக்கோ அந்த பாடியினுடைய பருப்பொருளினுடைய அளவு, அதுதான் வந்து
எந்த பொருளோ அந்த பொருளினுடைய பருப்பொருளினுடைய அளவு, அதுதான் நிறை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. எடை அப்படின்னு சொல்லும்பொழுது நிறை மற்றும் எடை தான் உங்களுக்கு ஃபைனலாக சொல்லியிருக்கிற டாப்பிக்கு. ஸோ இதில் நிறை மற்றும் எடை அப்படிங்கிறதுல எடை அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருள் மீது புவியீர்ப்பு விசையினுடைய மதிப்பு எவ்வளோங்கிறத தான் அந்த பொருளினுடைய எடை. இஃப் யூ கன்சிடர் அ பாடி, இட்ஸ் டிஃபைன்ட் as the gravitational force exerted on due to the earth's gravity alone. That means weight is equal to gravitational force which is equal to mass into acceleration due to gravity. ஸோ 9.8ஆல் நம்ம மாஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து எவ்வளோ வெயிட் அப்படிங்கிறத ஈஸியாக என்ன செய்யலாம், கேல்குலேட் பண்ணிடலாம். இது வந்து 2 மார்க்ஸ் கொஷின்ஸில் உங்களுக்கு கேட்பாங்க. வெயிட் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா மாஸோட நீங்கள் என்ன பண்ணணும், 9.8 எவ்வளோ மாஸ் வேணாலும் கொடுக்கட்டும், அந்த மாஸோட 9.8 கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி அந்த ஜீனுடைய வேல்யூவை நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டாக 9.8ங்கிறத மென்ஷன் பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வெயிட்டுங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ண முடியும். இது எவ்வளோ மாஸ் கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், அதை ஈஸியாக கால்குலேட் பண்ணி சொல்லலாம். இப்போ நம்ம ஏர்த்தில் இந்த வெயிட் இருக்கிறாங்க, இந்த வெயிட் இருக்கிறாங்க, மூணுக்கு போனால் அவங்களுடைய வெயிட் வேறு மாதிரி மாறும் அப்படிங்கிறது கேட்கலாம் உங்களுக்கு. அதையும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதையும் நீங்கள் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ நியூட்டனில் மென்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து வெயிட்டு, மாஸ் அப்படிங்கிறது வந்து கிலோகிராம். அந்த 2 விஷயங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெசனில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் லாஸ் ஆஃப் மோஷன் இயக்க விதிகள் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்கக்கூடியது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் தெளிவாக படிச்சுட்டு எக்ஸாம்பிள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு தான் என்னோடய எய்ம். ஸோ நீங்கள் வந்து நல்லா தரவு பண்ணுங்கள், பேஜ் வைஸ் படிங்க, படிக்கக்கூடிய விஷயத்தை நோட்ஸ் எடுங்க, நோட்ஸ் எடுத்து அந்த நோட்ஸை கோத்ரூ பண்ணுங்கள். இப்போ ஒரு லெசன் முடிச்சிட்டிங்க அப்படின்னா செகண்ட் லெசன் அடுத்த லெசன் போகிறீங்க, அடுத்த டாபிக் போகிறீங்கன்னா ஃபஸ்ட் லெசனை ஒரு கோத்ரூ பண்ணி பாருங்கள். அதை பார்க்காம சொல்லி பாருங்கள், பார்க்காம எழுதி பாருங்கள். ஸோ உங்களுடைய ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது தான் உங்களுடைய எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணி காமிக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள். தேங்க்யூ.